ஒளி ஏத்துனா அதை மறைக்கணுமா? இல்லை, இருட்டு மறையணும்னா ஒளி வெளிச்சமா இருக்கணும். இந்த கதை விளக்கை பற்றியதா தெரியும், ஆனா உண்மையில நம்மை பற்றிதான். ஒரு வீடு. மாலை நேரம் வர வர உள்ளே இருட்டு பரவுது. யார் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இருட்டுனா வெளியில இருக்கும் இருட்டு மட்டும் இல்ல, மனசுக்குள்ள இருக்கும் குழப்பமும் இருட்டும் தான். ஒரு மனிதன் ஒரு சின்ன விளக்கை ஏத்துறான். உடனே அந்த இருட்டு உடையுது. சுவர் தெரியுது, முகங்கள் தெரியுது, வழி கூட தெரியுது. ஒளி வந்தா எதையும் சத்தமா சொல்ல வேண்டாம், அது தானே பேசும். அதே மாதிரிதான் விசுவாசமும். ஆனா அந்த மனிதன் விளக்கை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்குள்ள மூடி வைக்கிறான். வீடு திரும்பவும் இருட்டா மாறுது. இப்போ விளக்கு இருக்கா? ஆமா. ஆனா பலன் இருக்கா? இல்ல. விசுவாசமும் அப்படிதான். உள்ளே இருந்தா மட்டும் போதாது, வெளிச்சமா இருக்கணும். அப்போ இயேசு சொல்றாரு, யாரும் விளக்கை ஏத்தி அதை மூடி வைக்க மாட்டாங்க. யாரும் விளக்கு ஏத்தி அதை மூடி வைக்க மாட்டாங்க. தேவன் உனக்கு சத்தியத்தை காட்டினார்னா அது உன் உள்ளத்துக்குள்ள சாகரத்துக்காக இல்ல. சிலர் சபைக்குள்ள ஜெபம் பண்ணுவாங்க, பாடல்லாம் பாடுவாங்க, ஆனா வெளியே மனுஷ பயம், வேலைக்கு பயம், அவமானம். இங்கேயும் விளக்கு இருக்கு, ஆனா மூடி வைக்கப்பட்டு இருக்குது. அதனாலதான் வெளியுலகம் ஒளியை பார்க்க மாட்டேங்குது. Blessed are the meek, for they shall inherit the earth. Blessed are the pure in heart, for they shall see God. ஆனா சிலர் அவர்கள் பேசாமலே வாழ்க்கை பேசுது. அவர்கள் மன்னிக்கிறாங்க, உதவுறாங்க, நேர்மையா நடந்துக்கிறாங்க. மறைக்கப்பட்டது வெளிப்படாமல் இருக்காது. இதுதான் விளக்கு உயரத்துல வைக்கப்பட்டதுக்கான அர்த்தம். நீங்களே இந்த உலகத்திற்கு ஒளி. உங்கள் ஒளி மக்களுக்கு முன் பிரகாசிக்கட்டும். இவங்க பிரசங்கம் பண்ணல, ஆனா ஒளியா இருக்காங்க. ஏசு சொல்றாரு, மறைக்கப்பட்டது வெளிப்படாமல் இருக்காது. ஒரு நாள் உன் உள்ளத்துல இருக்கிற நிச்சயம் வெளியே தெரியும்னு இயேசு சொல்றாரு. Open your hearts to the light. Let it flow through you all. உங்க வாழ்க்கையில ஒளி இருக்கா? இருந்தா அது எங்க? மூடி வைக்கப்பட்டிருக்கா? இல்ல யாருக்காவது வழிகாட்ட வெளிச்சமா இருக்கா? ஒளி ஏத்தப்பட்டது மறைக்கிறதுக்காக இல்ல, வெளிச்சம் பரவுவதற்காக. சின்ன விசுவாசமா இருந்தாலும் அது பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.